ஹலோ கைஸ், ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் வந்திருக்கு. ஓகேவா? என்ன ப்ரோ அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இருக்குது தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. நம்ம சொன்னாலே அந்த வார்த்தை அப்படிதான் வரும். ஏன்னா பெரிய அளவில் ஜப்பான்னாலே சுனாமி வரும், நிலநடுக்கம் வரும். அது வந்து பேசிக்காக ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. பட் ஆனால் இந்த வாட்டி வந்தது 7+ ரிக்டர் அளவுல மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து 4.55 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வந்து சுனாமி எச்சரிக்கை விடுவாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து ரிக்டர் அளவுல 7+, ஓகேவா? 7+க்கு மேலே போயிருக்கு. அதனால அங்கே வந்து மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரிக்யூ அப்படிங்கிற இடத்துல 10 கிலோமீட்டர் ஆழத்தில் கிட்டத்தட்ட அந்த இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல, ஓகேவா, அந்த இடத்துல வந்து இந்த நில அதிர்வு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் அவங்க ரிக்டர் அளவுல 7.3 சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 7.5 அப்படிங்கிற மாதிரி சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து 7.7 அப்படிங்கிற மாதிரி எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. பெரிய அளவில் இது வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? மேக்சிமம் வந்து இந்த எர்த்குவேக் அடுத்த ஒரு சில வாரங்கள்ல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு ஏன் அடிக்கடி இங்கே ஏற்படுது அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா அந்த பசிபிக் ஓஷனில் அந்த இதில் வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அந்த இந்தோனேஷியா, ரஷ்யா, இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸில் இந்த பசிபிக் ஓஷனில் இந்த இடத்துல வந்து ஜப்பான் இருக்கிறதுனால அடிக்கடி ஏற்படும். அதோடைய ஃபுல் டீட்டெயில் நான் வேணால் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தெரியாதவங்க அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே போல் ஐபேட் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் சுனாமி, ஓகே, அந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து அந்த அலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர். ஓகே, 3 மீட்டர் அப்படின்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட ஹைட் இருக்கு இல்லையா, 10 அடி. அது மாதிரி 10 அடி ஹைட்டுக்கு அந்த வேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமோரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த சுனாமி வேவ்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. அது வந்து 50 கிலோமீட்டர்ஸ், எந்த இடத்துலனா அமோரிட்டேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து 10 மீட்டருக்கு மேலே கூட இந்த வேவ்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து அந்த கோஸ்டல் ஏரியா கிட்ட நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டிஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எர்த்குவேக் வந்து இதுக்கு மேலே கூட மேபி ஹையர் மேக்னிடியூட் எர்த்குவேக் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதனால சுபி காஷியஸாக இருங்க, ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஜப்பானில் நமக்கு சுனாமி வருது, நில அதிர்வு ஏதாவது வந்து அவங்க வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு மைண்டில் வரும். அப்படி என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் தான். ஓகேவா? அதில் அத்தாரிட்டிஸ் வந்து இமீடியட்டாக போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது ஃபுகுஷிமா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் ஒனோகவா நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் ரியாக்டர்ஸ் ஏதாவது பாதிப்பு அடைச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது அப்ரானிட்டிஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியும். அதில் குட் நியூஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நோ ரேடியேட்ஸ் கண்டாமினேஷன்ஸ், அதில் எதுவுமே ரேடியேட் கண்டாமினேஷன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டிஸ் வந்து சொல்கிறாங்க. பட் ஆனாலுமே ஸ்டில் கண்டினியூவாக செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ வேணாலும் அந்த இது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் ஜப்பானில் புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி அலாட்மெண்ட் நமக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இதை நம்ம இப்போ சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலுமே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிலைமை வந்து சீராகிற மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் வந்து அவங்க சஸ்பெண்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. பட் ஆனால் அது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வேறு நிறைய தலைவலி வேறு வந்துச்சு. ஏன்னா அங்கே நிறைய நடக்கும்போது இந்த மாதிரி எர்த்குவேக்கு ரிக்டர் அளவு மேபி சேஞ்சஸ் வருது அப்படின்னா நிறைய இன்க்ளூட் அதிகமாகுது அப்படின்னா அங்கே ஃப்ளைட்டு மற்ற அது எல்லாமே வந்து பிளாக் பண்ணுவாங்க. அப்போது அங்கே டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பயத்தை வந்து கண்டிப்பாக வந்து உணர்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நார்தன் ஜப்பானில் வந்து 5.4, 4.9 அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4.5, 4.3 அந்த மாதிரி வந்து ரிக்டர் அளவுகளில் மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக் வந்து பதிவாயிருக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்னொரு பக்கம் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஜப்பான் எப்போ பார்த்தாலுமே அவங்களுக்கு நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும் அப்படிங்கிறத நான் நிறைய முறை கேட்டிருக்கேன். அப்படின்னு சொன்னாலுமே இங்கே ஒரு 16 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7+ மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக் அந்த ரிக்டர் அளவுகளில் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு சில இது டெட்லியஸ்லாம் நடந்திருக்கு. ஒரு 9 ரிக்டர் அளவுகளில் 2011 நடந்தது. ஓகே, டோக்குல கிட்டத்தட்ட 18,000 பேர் செத்து போனாங்க. ஓகே, தெரியும் நினைக்கிறேன். 2011 நானே கேள்விப்பட்டிருக்கேன், நான் சின்ன வயசுல. ஓகேவா? இப்போ மோஸ்ட் ரீசெண்டாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 7.6 அமோரியில் வந்து நடந்தது. டிசம்பர் 2025 வந்து நடந்திருக்கு. ஓகேவா? இதில் பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய எர்த்குவேக்கில் கிட்டத்தட்ட 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த்குவேக் வந்து 6+ அந்த மேக்னிடியூட் ஆஃப் எர்த்குவேக்கில் ஜப்பானில் நடக்குது. ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த எர்த்குவேக் வந்து பேஸ் பண்ணுறாங்க, அப்படி இப்படி எது நடந்தாலுமே எர்த்குவேக்கு மற்ற சுனாமி எது வந்தாலுமே அவங்கள்ட்ட நிறைய எப்படி சொல்கிறது, அந்த டெக்னிக்கல்ஸ் எந்த மாதிரி சுனாமி வந்தால் எந்த மாதிரி நம்ம பண்ணலாம், அந்த நிறைய இடத்துல வந்து அந்த வேவ்ஸ் வர்றதுனால கடல் ஒட்டி நிறைய ஒரு 10 அடி 20 அடிக்கு அவங்க சூரிய எழுப்பி அந்த சேஃப்டியை நிறையாவே வந்து பண்ணுறாங்க. ஜப்பான் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு டெக்னிக்கல் பர்சன். அது இல்லாமல் ஒரு சின்ன நாடாக இருந்தாலுமே
வேர்ல்ட்ல ஒரு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நாடு, ஒரு பெரிய அளவுல வளரும் நாடு அப்படின்னா ஜப்பான கண்டிப்பா சொல்லலாம். அடிக்கடி இந்த இயற்கை பேரழிவு வரல அப்படின்னா, இவங்க நல்லாவே வந்து குரோவாகி வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட நம்ம இந்தியாவுல ஏதாவது இது மாரி இந்த ஒரு சிம்ப்டம்ஸ் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4.3யோ 3.7 சம்திங்ல வந்து மணிப்பூர்லயும், உத்தரகாண்ட்லயும் கொஞ்சம் லைட்டா வந்து இந்த ஒரு சிம்ப்டம்ஸ் நமக்கு வந்து தெரிஞ்சதா சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிங் ஆன் ஃபயர் அப்படிங்கிறத வந்து கோரப்பிடியில் ஜப்பான் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அத வேணா நான் ஷார்ட்ஸ்ல வேணா கண்டிப்பா வீடியோ போடுறேன். அதோடைய சர்க்கிள்ஸ் மாரி இருக்கும். ஓகேவா? அந்த அமெரிக்கா, இந்தோனேசியா, ரஷ்யா, ஜப்பான் இத ஒரு சர்க்கிள்ஸ்ல இந்த பசிபிக் ஓஷன்ஸ்ல அது ஒரு இது இருக்கு. அத பத்தி நான் ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்கள் சிந்தனை யூடியூப் சேனல். பை பை.